புராண கதைகள் மூலமாக மனிதன் கேட்டறிந்த கடவுள் தான் அவனோட முதல் கதாநாயகன். அந்த கடவுளுங்கிற கருத்துக்கு புராணங்களில் வரக்கூடிய வீர பராக்கிரம கதைகள் வலு சேர்க்குது. அந்த கடவுள்கிட்ட அவனோட இன்பங்கள் துன்பங்கள் அது அனைத்தையும் அவன் பதிவு செஞ்சுக்கிறான். பட் தட் கான்ட் கெட் இன்டு ஃப்ளூயிடிக் மோஷன். அது எதையுமே நகர்றதில்ல, அப்படியே சேச்சுரேட்டடாகவே இருக்குது. அவன் பதிவு செய்யக்கூடிய இன்பமும் சரி துன்பமும் சரி அது எல்லாம் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. நல்லது நடந்தால் கடவுள் நல்லது செஞ்சுட்டுதா அவன் கற்பனை பண்ணிக்கிறான். கெட்டது நடந்தால் கடவுள் நம்ம மேலே கோவத்தில் இருக்கிறதா அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புராணங்களின் மூலமாக எப்படி கதைகள் அவன் கேட்டு ஒரு கடவுளை அவனுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டானோ, அதுக்கடுத்தது கதைகளை திரைப்படங்கள் மூலமாக உள்வாங்க ஆரம்பிக்கிறான். திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகர்கள் பார்த்திங்கன்னா இந்த புராண கதாநாயகர்கள் மாதிரி மந்திரத்தில் தோன்றி மந்திரத்தில் மறைகிறதுலாம் கிடையாது. இவனோட எல்லா இன்ப துன்பங்களையும் அவன் திரையில் பிரதிபலிக்கிறான், இவனோட கஷ்டங்களையும் பிரதிபலிக்கிறான், அதற்கான தீர்வையும் 3 மணி நேரத்தில் அவனே கண்டடைஞ்சிடுறான். இந்த விஷயங்களை உள்வாங்க அந்த திரை கதாநாயகனை அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் கடவுளை ஒரு கதாநாயகனாக பார்க்குறான், வணங்குறான், அவன் பிரச்சனைகள் சொல்கிறான் கடவுள். அந்த கடவுள் மேலே பக்தியில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த திரை கதாநாயகனை அவன் ரசிக்கிறான். ஏன்னா இவன் பிரச்சனை எல்லாத்தையும் அவன் பிரதிபலிக்கிறான், இவன் பிரச்சனைகளை சண்டை செஞ்சு தீர்க்கிறான், எல்லாத்தையுமே அவன் சுலபமாக கையாளுறான். இப்போ அவன் மனதில் அந்த கதாநாயக வடிவமாக இருந்த கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்த அவனது திரை கதாநாயகனோடு பகிர்ந்து கொள்கிறான். ரெண்டையும் சமமாக பார்க்குறான். கடவுளும் இவனுக்கு ஒரு கதாநாயகன் தான். இவன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை திரையில் சந்தித்து 3 மணி நேரத்தில் முடிக்கிறான் பார்த்தீங்களா திரை கதாநாயகன். அவனுக்கு ஒரு கதாநாயக பிம்பம்தான். இது 2வது விஷயம். நன்றி.